அந்த நாகக்கண்ணி இட்டு வைத்த முட்டைகளில் இருந்து பிறக்கின்றார். முதலாவது பிறந்தவள் கிருஷ்ணமாரி, பத்திரகாளி கிருஷ்ணமாரி. இரண்டாவது கருமாரி ஆகிய முத்துமாரி. ஆமா. மூணாவது முத்தாரம்மா. ஆமதாயி. நாலாவது துர்க்கை. ஆஹா. ஐந்தாவது சந்தனமாரி. சந்தனமாரி. ஆறாவது கிருஷ்ணமாரி. ஆஹா. ஏழாவது பேச்சியம்மா. ஆமம்மா. எட்டாவது உஜ்ஜயினி மகாகாளி. எட்டாவதாக. ஆமா. அக்கா தங்கிமார்கள் 8 சக்திகளாகவே பிறந்து விட்டார். ஒவ்வொருத்தி எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கிறாள்? ஒரே பார்த்தா வைரமா நின்னுதா. ஆமா கிருஷ்ணமாரி. ஒரே பார்த்தா தங்கமா ஜொலிக்கிறா. ஒருத்தி பச்சை நிறத்துல இருக்கா. ஒருத்தி மஞ்சளையா இருக்கிறா. ஒருத்தி நீல நிறத்துல இருக்கா. ஒருத்தி கருப்பா இருக்கா. கருமாரி. ஆமா. ஒரு எலுமிச்சம்பழ கலர்ல ஒருத்தி இருக்கா. எப்பா ஒவ்வொருத்தி ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கின்றா. ஆமா. செம்பவளமா இருக்கா. ஒருத்தி மஞ்சளையா இருக்கா. ஆமாம்மா. தங்கமா ஜலிக்கிறா. ஒருத்தி அழகமா ஒவ்வொருத்தி ஒவ்வொரு அழகு. ஆமதாயி. இப்படியாகவே அவதாரம் செய்த தேவிமார்கள் என்ன நினைக்கின்றாள்? அதாவது சரி நம்ம அம்மாவை பாரு, புஷே புஷே புஷேன்னு கிடக்கா. ஆமா. தலை துணின்னு யாரா கொத்துவோன்னு தெரியுதா? ஆமா. ஆனா பாரு நாமளும் சக்தியா பிறந்திருக்கோம், சக்திகளாக பிறந்திருக்கோம். என்ன தங்கச்சி? ஏன் கருவாச்சி? என்ன தங்கச்சி? ஏன் கருமாரி? என்ன ஏன் நம்ம சக்தியா பிறந்திருக்கோம்? போடி பொண்ணாடு வரடி. நானும் வருந்தேன். எனக்கு அப்படி தெரியும். எனக்கு முன்னப்படியே பிறந்தீங்களடி. ஆமாண்டி. அடே ஒன்னா பிறந்து பிறந்த முன்ன புண்ண. அடே இருந்தாலும் நீ மூத்த பிறந்துட்ட. மூத்தவ முத்தவ அதனால உன்கிட்ட கேட்டா விவரம் தெரியும். எனக்கு அப்படி தெரியும். தெரியாதா? அந்த மாதிரி தானடி நானும். யார் தெரியாதான்? யார் தெரியாதான்? நான் சொல்லிட்ட மாதிரி சொல்லுடி. பார்க்கறத நம்ம அண்ணன் இருக்காரு. ஆமா. அண்ணன் கிட்ட போவோம். அண்ணன் கிட்ட போய் விவரத்தை கேட்போம். அண்ணன் விவரமா சொல்லுவார். போலாமா? போலாமே. சும்மா போகக்கூடாது. நீ கும்மி அடித்து பாடிக்கொண்டே போவோம். ஆமா. எப்படி வருகின்றாள் தெரியுமா? எப்படியம்மா? ஆடி மர ஓடி மர அழகுடைய கிருஷ்ணமாரி. அழகுடைய கிருஷ்ணமாரி. ஆடி மர ஓடி மர அழகுடைய கிருஷ்ணமாரி. அழகுடைய கிருஷ்ணமாரி. ஆடி வருகின்ற கிருஷ்ணமாரிக்கு வாழ்த்தி கொண்டிய கொட்டுகளி. ஆராத
ஆஹா ஆஹா ஆஹா. கும்மியடித்து பாடிக்கொண்டே பார்க்கடலை நோக்கி வந்து சேர்ந்தாள். பார்க்கடலுக்கு வாராக அக்கா தங்கச்சி 8 பேரும். ஆஹா கிருஷ்ணமாரி தலைமையில வருது ஊர்வலம். ஆமா கிருஷ்ணமாரி முன்னெடுக்க, பத்திரகாளி பின்னெடுக்க, உச்சி மாகாளி முன்னெடுக்க, கருமாரி பின்னெடுக்க, இப்படியாக வரிசையாக நடந்து வராங்க. 8 பேரும் ஆனந்தமாக வாழும்போது சரி அந்த பார்க்கடல் நாயகன் பச்சை மலச்சுடன் ஆஹா வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. அம்மா கிருஷ்ணமாரி வா, அம்மா பத்திரகாளி வா, அம்மா உச்சிமகாளி வா, அம்மா கருமாரி வா, அம்மா வேச்சியம்மா வா. ஆமா என் அன்னை தங்கைமார்களே வாங்க 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 வாங்க. தங்கமாய் வா. ஓடியா 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 மாறி ஓடியா 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 ஓடியா. அக்கா தங்கிமார்கள் 8 ஏழு சக்திகள் 8 ஆசனம் போட்டிருக்கு. 8 பேர் உட்காருங்கம்மா. 8 சக்திகளுக்கு 8 ஆசனம் போட்டு உட்கார வச்சு. ஆமாதாய் ஆமாம்மா. அமருங்கள் அமருங்கள், உட்காருங்கம்மா. ஆனந்தமாக ஆசனத்தில் அமருங்கள். சரி. வந்த உடனே வாங்கன்னு கேட்கணும், ஆ, உட்காருங்க, ஆமா. ஒரு குடிக்க தண்ணீர் கொடுக்கணும். ஆமா. அப்புறமா சுமங்கலிகள் வந்தாருன்னா குங்குமம் கொடுக்கணும், ஆ, டீ காஃபி. ஆ, நம்ம வீட்டுல உண்டானது சாப்பாட்டு நேரத்துல வந்துட்டா சாப்பாடு கொடுக்கணும், ஆ. உணவு கொடுக்கணும்ல. அப்படியா? அதுதானே உண்மை, நம்ம தமிழ் பண்பாடு. அதெல்லாம் யாரும் கொடுத்து பழக்கம் இல்லாம உங்களுக்கு எஜுகேட் கூட காக்க வேண்ட மாட்டீங்க. நான் எங்க உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பாருங்க. இல்ல, அவங்களை எங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லாம ஆ, நான் அண்ணன் அவ தங்கச்சி அது வேணும். நல்ல கருணக்கிழங்கு ஒண்ணு சேர்ந்துக்கணும். ஆமா. தங்கச்சி கொடுத்தாலும் அண்ணன் கொடுப்பேன், தங்கச்சி கொடுக்க மாட்டேன், அண்ணன் கொடு. அண்ணனை கொடுக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஆமா. எங்க வீட்டு பக்கம் வந்துடாது. ஆஹா. சுத்தமா ஆமா. மஞ்சள் தண்ணி கூட கொடு. அவன் சாப்பிட்டு திருநீரை நெற்றியில ஆமா. சாமி வந்துட்டீங்க. என் அருமை தங்கைமார்களே, இந்த அண்ணனை காண்பதற்காக வந்த காரணம் நான் அறிந்து கொள்ளலாமா? வாங்க ஆசனம் போட்டு அமர வைத்தார். ஏனம்மா? கோடி சூரிய பிரகாசமாகவே அமர்ந்திருக்கின்றாள் என் தாய் கிருஷ்ணமாரி. ஆமா. அழகில் சிறந்தவள், சரி. ஆற்றலில் வல்லவள், ஆமா. என் தாய் உலகத்தை அளந்தவள். ஆஹா, ஆஹா. கிருஷ்ணமாரி என்றால் சாதாரணப்பட்டவள் அல்ல. ஆஹா. 10 திக்கும் அளந்தவள், பார் முழுதும் ஆண்டவள் என் தாயே ஈஸ்வரியே. அம்மா. ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி அமர்ந்திருக்கும் போது சரி. கிருஷ்ண பரமாத்மா என்ன கேட்டார்? அம்மா, தங்கச்சிமார்களே, சொன்னா சொல்லு. என்ன காரணமா அண்ணனை பார்க்க வந்தீங்க? அது ஒண்ணுமில்லண்ணா. ஒண்ணுமே அண்ணா, இருங்கண்ணா. எங்க அம்மா பாம்பா இருக்காங்க, எங்க அப்பா பாம்பு, எங்க தாத்தா பாம்பு, எங்க பாட்டி பாம்பு, எங்க பொண்ணு தாத்தா பாம்பு. அடா கொழுந்தேன். குழந்தையும் பாம்பு. அடா நாங்க மொத்தம் சக்தியா பிறந்திருக்கோமே. நீங்க இங்க இருக்கிறதுனால ஓஹோ, அதை கேட்டியா? அவங்கள பாக்க அது என்ன காரணம்னா அது ரொம்ப பெரிய காரணமா இருக்கு. பெரிய காரணமாண்ணா, சொல்லுங்கண்ணா. அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு. அப்படியாண்ணா? சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணா. ஓலகத்திலே ஆமா. மகேந்திரகிரி பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டினம் இருக்குதம்மா. அப்படியாண்ணா? அந்த பட்டின மாநிலத்திலே யார் ஆண்டு வாரா தெரியுமா? யார் ஐயா? மகிடாசுரன் நரகனமே ஆண்டு வாரா.